என்னை நாட்டுக்கு அழைப்பு கொடுத்தியா? ஏழை மக்களுக்கு தாண்டவருக்கு அத்தனை பேர் வந்துட்டாங்களா? டீ காபி ஆறு என்ன வேணுமோ அத்தனை குளிர்பானங்களும் கொடுக்கிறீரே. இருக்க கூடாது. வரவேற்பு கூட நாட்டை ஆளக்கூடிய மன்னர் மணி ஆனந்துக்கு கலந்து கொள்ள வெகு தொழிலிருந்து வந்திருக்கு. மன்னர் மகாராணி நாடெங்க ஊரெங்க போற்றக்கூடிய மன்னர் மன்னா தன்னுடைய மனைவி ஆனந்துக்கு பிறந்த கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன். வெகு தொழிலிருந்து வந்திருக்கிறேன். அது இருக்கக்கூடிய அம்மா என்னுடைய மனைவிதான். அவங்களுக்கு தானே பிறந்த பிறந்த கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்களா? செருப்புக்கு சமானமாக ஒழுங்கு மனிதத்தையும் 10 மணி பார்த்து போடா போடா போ சொல்றவனே. என்ன பத்தி பேசுகிறா? மாபெரும் சபையில் ஒரு ஆடவனை எழுத்து பேசுகிறார். இது முறையே சரியா? நாம் அழைப்பு கொடுத்தும் மதித்து அரபிக்க வந்திருக்கிறார். வாருங்கள் என்று வரவேற்கவில்லை என்றாலும் பரவாயில்ல. இப்படி எழுத்து பேசுகிறார். ஏங்க அவன் யார்? அவனும் ஒரு ஆடவன். நான் யார்? இன்னாசி இளவரசி. ஒரு இளவரசிக்கு ஒரு காவல்கார மாதிரி இருக்கிறவன் பார்க்கும்போது அவனுக்கு மாலை இடலாமா? மாபெரும் தவறு போச. சரி சரி, அவசரப்படாதே. மாலை கொடுத்தால் வேண்டாம் ஐயா, என் கரத்தில் கொடுக்க கேட்க வேண்டியதானே. எடுத்து பேசலாமா? ஐயா, என்னுடைய மனைவியோ ஆத்திரத்தால் உங்களை எடுத்து பேசிவிட்டால் மாபெரும் சபையிலே அவள் செய்த தவறுக்கு தங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர் அப்படி இருக்கும்போது என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதா? கேட்பது மாபெரும் தவறு. இருந்தாலும் என்னுடைய தங்கச்சி பேசுதான் நினைக்கிறாங்க. நான் பெருசாவே எடுத்துக்கல. கிடையாது. அதனால இந்த நாட்டுக்கு நான் வரைக்கும் வரல. கலந்து கொள்வதற்காக என்னுடைய தங்கச்சி தான் வந்துக்கிறேன். எங்க தங்கச்சி? கூட்டி குத்துக்கிறான். அண்ணா 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 தேவடியா கூட மரியாதை கேட்டு இருக்காங்க. அதான் தொடப்பட்ட உன்னை பார்த்தோட மாமான்னு சொன்னேன். நாம் இருவர் இந்த நாட்டுக்கு எதற்காக வந்திருக்கிறேன். அதனால சொல்லிய பிரகாரம் கொண்டு வந்த பரிசு கொண்டு போய் என் நாட்டு மகாராணி இடத்துல கொடு. மனம் போல வாழ வேண்டும் அம்மா. நம்ம நாட்டு பட்டு சேரு. என்னங்க அவங்க இருவரும் நம்ம நாட்டு தேடி வந்திருக்காங்க. கண்ணுக்கு இனிமேல் என்ன